இலக்கண குறிப்பு சார்ந்து நான் உங்களுக்கு தலையி அப்படிங்கிறதுக்கு சொல்லி செயல்படை. இந்த கொஸ்டின் வந்து நான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இது 2018லயும் கேட்டிருக்காங்க, 19லயும் கேட்டிருக்காங்க. இது வந்து இலக்கண குறிப்பு. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லும் பொருளும் கேட்டாங்க அப்படின்னா அறிஞர் பொருட்களையும் அது கொடுத்துருக்காங்க. தலையி அப்படின்னா நட்பாக்குவது அப்படிங்கிறது தான். இது எந்த அதிகாரம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். என்ன அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரம் தான். இது வந்து ஓல்டு சிலபஸ்ல உள்ளது, ஓல்டு புக்ல உள்ள கண்டென்ட் தான். ஆனா இது நியூ சிலபஸ்ல வந்து அறிவுடைமைங்கிற அதிகாரம் இல்ல. இது உயிரெழுத்துக்கள்ல தொடங்குற ஆங்கிற அதிகாரத்துல நமக்கு 2 அதிகாரம் தான் ஓல்டு சிலபஸ்ல இருந்தது. ஆனா நியூ சிலபஸ்ல நமக்கு 4 அதிகாரம் இருக்குது. 1 அறன்வலியுறுத்தல், 2 அவையஞ்சாமை, 3 அன்புடைமை, 4 அருளுடைமை. இந்த மாதிரி நமக்கு 4 அதிகாரங்கள் தான் இருக்கு. சோ இந்த 4 அதிகாரம் நமக்கு முக்கியம் தான். சோ அதுக்கு இந்த அருளுடைமை அதிகாரத்தை விட முடியாது இல்லையா? சோ பழைய புக் வந்து நமக்கு இலக்கண குறிப்பு எல்லாம் கவர் ஆகுது இல்லையா? சோ பழைய புக், புது புக், அறிஞர் பொருள் எல்லாமே கவர் ஆகுது. நானும் எவ்வளவு புக் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 5 இன்ஸ்டியூட் புக் எல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். பட் அந்த புக்கோட கண்டென்ட் வந்து நமக்கு மைண்ட்ல நிக்கிற மாதிரி இல்ல. ஒரு ஸ்கூல் புக்ல வந்து எப்படி இவ்வளவு ஒயிட்டா இருக்கு, அது மட்டும் பிரைட்டா இருக்கு, எழுத்துக்களோட சரி பாருங்க. அப்படியே ஸ்கூல் புக் போயிட்டு வந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுவாங்க. ஆனா இது வந்து ஒரு கவர்மெண்ட் பிடிஎஃப்லயும் இருக்கு, ஒரு இன்ஸ்டியூட் புக்ல வந்து இருக்கு அப்படின்னு தெரியல. சில பேர்லாம் அப்படியே மங்கலான பேப்பரா இருக்கு, அண்டர்லைன் அடுத்த பக்கத்துல தெரியுது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட் சோர்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் நல்லா படிங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல இருந்து கேட்கறாங்க, இதுவுமே உங்களுக்கு ஒரு அதிகாரத்துல இருந்து கேட்கறாங்க. 20 அதிகாரத்தை நல்லா கவர் பண்ணி படிங்க. தேங்க்யூ.